வணக்கம் நண்பர்களே. எந்த விஷயத்துக்காக இந்தியாவை கண்டு அமெரிக்கா பல ஆண்டுகளுக்கு முன்னாடி சந்தேகப்பட்டாங்களோ, இன்னைக்கு அதே விஷயத்துக்காக இந்தியா கிட்ட இருந்து பாடம் கத்துக்கணும் அப்படின்னு அமெரிக்கா தரப்புல இருந்து குரல்கள் வர ஆரம்பிச்சிருக்கு. அப்படின்னா இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு அப்படின்னு சில பேருக்கு தோணும். அப்படி தோணுச்சுன்னா உங்களுக்கான வீடியோவா தான் இது இருக்க போகுது. இப்ப ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் இந்தியாவை இந்த விஷயத்துல ரொம்ப கூர்ந்து கவனிச்சிருக்காங்க, அதுவும் ஆச்சரியமா பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்றதான் நமக்கு தெரியுது. ஸோ இதை பத்தி டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்க போறோம். முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நண்பர்கள் சேனல் புதுசாக வந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவுகளை கொடுங்க. ஸோ நம்ம முதல்ல பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ட்ரம்ப் அவர்கள் இப்ப சமீபத்துல இந்த ஜியோ பாலிடிக்ஸ்ல இந்தியாவுக்கு எதிரான ஒரு சில அழுத்தங்கள் ப்ரெஷர்லாம் கொடுத்தாலும், இந்த விஷயத்துல குறிப்பா அமெரிக்கா இந்தியாவை ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்கணும் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் சமீபத்துல போஸ்டா போட்டிருக்காரு. இந்த போஸ்ட்ல எதை கண்டு இந்தியாவை கம்பேர் பண்ணியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவோட எலெக்ஷனை கண்டு தான் இந்த கம்பேரிசன் நடத்தியிருக்காரு. எப்படி இத்தனை மக்கள், இவ்வளோ கோடி மக்கள் எந்த பிரச்சனையும் இல்லாம அழகா ஒரு ஓட்டர் ஐடியை வச்சு எலெக்ஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணி இந்த எலெக்ஷன் நடத்துறாங்கன்ற ஒரு ஆச்சரியத்தை அவர் கிளப்பியிருக்காரு. ஸோ இவர் திடீர்னு இந்த மாதிரி இந்தியன் எலெக்ஷன் சிஸ்டம் ஒரு பொலிட்டிக்கல் டிபேட்டுக்காக வைக்கிறாரா, இல்ல இந்த ஓட்டர் ஐடி மாதிரியான விஷயங்களை எடுத்துட்டு வரதுக்கான முயற்சிகளை மேற்கொள்றாரா அப்படின்றது தெரியாது. ஆனா இந்த கம்பாரிசன் கிட்டத்தட்ட இந்தியாவோட, நான் ஏற்கனவே சொன்னேன், இந்தியாவுக்கான அமெரிக்க தூதர் இருக்கார் பார்த்தீங்களா, அவரும் ட்ரம்ப்பும் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் தான். ஸோ அவர் சமீபத்தில் இந்தியாவோட எலெக்ஷன் கமிஷன் சீஃபை சந்திச்சு பேசினார். அந்த சந்திப்புக்கு பிறகுதான் இப்படி ட்ரம்ப் அவர்கள் வெளிப்படையா இன்னைக்கு சர்வதேச ஊடகங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு ட்ரம்ப்போட போஸ்ட் இன்னைக்கு வைரலா இருக்கு. இந்தியாவை கம்பேர் பண்ணி இந்தியா டெமோக்ராட்டிக், அதாவது லார்ஜஸ்ட் டெமோக்ராட்டியா இருக்காங்க, எப்படி அவங்க இந்த எலெக்ஷன்ஸை நடத்துறாங்க அப்படின்ற விஷயங்களை அவர் தெரிவிச்சிருக்காரு. ஸோ எக்ஸாக்டா அவர் என்ன சொல்றாரு அப்படி பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த எலெக்ஷன் கமிஷனர், இந்தியாவோட எலெக்ஷன் கமிஷனர் ஞானேஷ்குமாரை சந்திச்சு பேசின பிறகு அவர் கொடுத்த இன்புட்ஸ், அவர் கொடுத்த ஒரு சில கருத்துக்களை வச்சு இவர் இந்த கமெண்ட்டை போட்டிருக்காரு. அமெரிக்கா மீண்டும் சேவ் அமெரிக்கா ஆக்ட் அப்படின்ற ஒரு ஆக்டை கொண்டு வரணும் அப்படின்ற விஷயங்களை தெரிவிச்சிருக்காரு. ஸோ இப்ப இந்தியாவுக்கான தூதரா இருக்க இந்த செர்கியோ கோர் ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கும் குறிப்பா ட்ரம்ப் அவர்களோட இந்த கருத்து சொன்ன பிறகு அவர்கிட்ட ஊடகங்கள் போய் கேட்டிருக்காங்க. அவரு கண்டிப்பா நான் ஒத்துக்கிறேன், இந்தியா மாதிரியான, அதுவும் அவங்க இந்த ஓட்டர் ஐடி சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நாங்க கூர்ந்து கவனிச்சுட்டு தான் இருக்கோம், இது எந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்கு இந்தியாவுக்கு, அதை நாங்களும் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு, அதை கொண்டு வரதுக்கான, இல்ல அதே மாதிரியான விஷயங்கள் கொண்டு வரதுக்கான முயற்சிகள் மேற்கொள்வோம் அப்படின்னு வெளிப்படையா அவர் சொல்லிருக்காரு. அதாவது ஓட்டர் ஐடி ரெக்குயர்மெண்ட், அதுக்கப்புறம் ஓட்டர் ஐடியை எப்படி யூஸ் பண்ண போறாங்க அமெரிக்கா, இது மட்டும் இல்லாம இந்த மாதிரியான விஷயங்களை அமெரிக்காவுக்கு சாத்தியமா அப்படின்னு எல்லா விதமான ஒரு ஆராய்ச்சிகளும் பண்றதுக்கான தொடக்கத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இது மட்டும் இல்லாம 2024 எலெக்ஷன்ல நடந்த நம்பர்ஸை டிஸ்கஸ் பண்ணி, அது மட்டும் இல்லாம ஒட்டுமொத்தமா இத்தனை கோடி பேர் போட்டிருக்காங்கன்னு அவரோட போஸ்ட்லயும் போட்டிருக்காரு. அதுல 97 கோடி ரிஜிஸ்டர்டு எலக்ட்ரல்ஸ் இருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லாம இதுல 64.64 கோடி டோட்டல் ஓட்டர்ஸ், இத்தனை பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. இதுல 64.21 மொத்தமா இவிஎம் ஓட்ஸ் மட்டுமே வந்திருக்கு. இதுல வெறும் 42 லட்சம் தான் போஸ்டல் ஓட்டு வருது. ஆனா அமெரிக்கால கதையே வேற அப்படின்ற விஷயங்கள் தான் தெரிவிக்கிறாங்க. ஸோ 0.6% தான் தபால் ஓட்டுக்கள். ஸோ இந்த தபால் ஓட்டுக்கள் ஃபிகரை கண்டு தான், இன்னும் இத்தனோண்டு தான் நான் தபால் ஓட்டுக்கள், அப்ப ஒட்டு மொத்தமா நீங்க எல்லாத்தையுமே நீங்க ஈஸியா இந்த இவிஎம்ல கொண்டு வந்துட்டீங்களா அப்படின்ற மாதிரி தான் தெரிவிக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே எலெக்ஷன் கமிஷனோட ஃபிகரை தான் ட்ரம்ப் அவர்கள் ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ இது மட்டும் இல்லாம சேவ் அமெரிக்கா ஆக்ட், இதுக்கும்
அதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த சேவ் அமெரிக்கா ஆக்டை பொறுத்தளவு இந்த சேவ் அப்படின்ற வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. SAVEல சேஃப்கார்டு அமெரிக்கன் ஓட்டர் எலிஜிபிலிட்டி, இதை தான் சேவ் அமெரிக்கா ஆக்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த ஆக்ட் படி இந்த எலிஜிபிலிட்டி லிஸ்ட்டை வந்து அவங்களுக்கு தனி அடையாளம் கொடுத்து ஓட்டு போடுறதுக்கு உரிமை இருக்கணும் அப்படின்றதுக்கான விஷயங்களை வந்து அவங்களுக்கு தனியா வாக்கெடுப்பு நடத்தி இதை எடுத்துட்டு வந்துட்டாங்க அப்படின்னா இன்னும் அவங்களோட ஃபெடரல் எலெக்ஷன்ஸ் வந்து கூர்மையா ஷார்ப்பாகவும் எந்த ஒரு பிரச்சனைகளும் இல்லாம தெளிவா இருக்கும் அப்படின்றது தான் இவரோட கருத்து. அதனாலதான் ட்ரம்ப் அவர்கள் இந்தியாவோட இந்த சிஸ்டத்தை பார்த்து சேவ் அமெரிக்கா ஆக்டை கொண்டு வரணும் அப்படின்ற விஷயங்களை தெரிவிக்கிறார். இது 5. ஸோ அடுத்த பாயிண்ட் பார்த்தோம் அப்படின்னா பெரிய கேள்வி நமக்கு எழுதுங்க. இதுல வந்து ஒரு டிஃபரன்ஸ் வந்து நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. அமெரிக்காவோட எலெக்ஷன் சிஸ்டமும் இந்தியாவோட எலெக்ஷன் சிஸ்டமும் ஒன்னா, அந்த கம்பேரிசன்ல வந்து இவர் இப்படி சொல்றது கரெக்டா அப்படின்ற விஷயங்கள் இருக்கு. ஸோ நம்மளோட எலெக்ஷன் சிஸ்டம் வந்து அது செப்பரேட் பாடி, அதுக்கான பட்ஜெட்டு அமௌண்ட்டு செலவு பண்ற விஷயங்கள் எல்லாமே வந்து அரசாங்கம் ஒதுக்கீடு பண்ணாலும் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து இந்த எபிக் சிஸ்டம் EPICன்னு சொல்ற சிஸ்டம் மூலமா ஃப்ளோ ஆகுது. அதுல இருந்து EVM VVPAT இந்த 2 தான். ஒன்னு EVM மூலமா, தபால் ஓட்டு மூலமா. ஸோ இது மூலமா இந்த மேசிவ் பிசிக்கல் போலிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து கொண்டு வராங்க. இது இந்தியாவோடது. ஆனா அமெரிக்காவோடது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி செப்பரேட் பாடியோ இல்ல சென்ட்ரல் லெவல்ல இருந்து கரெக்டா அதுக்கான தனி அமைப்பு மூலமா இந்த விஷயங்கள் மேற்கொள்ளல. இது முழுக்க முழுக்க அந்தந்த மாநிலங்கள் வந்து முடிவெடுக்கிற மாதிரி ஆயிடுது. ஸோ அந்தந்த மாநிலங்கள் வந்து அவங்களுக்கு என்ன தேவையோ ஸ்டேட் லோக்கல் லெவலோ இல்ல வேற ஏதாவது அட்மினிஸ்ட்ரேஷன் லெவலோ ஸோ எப்படி அவங்களுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி மாத்திக்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்லயும் ஒவ்வொரு ஓட்டிங் ரூல்ஸ் வந்து இருக்கு. வேற வேற விதமான ஓட்டிங் ரூல்ஸ் இருக்குன்னு சொல்லிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மோஸ்ட் ஆஃப் த ஓட் வந்து பேலட், அதாவது மெயில் மூலமா தபால் ஓட்டு மூலமா வர்றது சிக்னிஃபிகண்டா அதிகம் அப்படின்ற விஷயங்கள் சொல்றாங்க. ஓட்டர் ஐடி ரிக்குவயர்மெண்ட் வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு ஏற்ற மாதிரி மாறும். எல்லா ஸ்டேட்லயுமே ஓட்டர் ஐடி ரிக்குவயர்மெண்ட்ன்றது கிடையாது அப்படின்ற விஷயங்கள் சொல்றாங்க. ஸோ டிஃபரன்ஸும் பார்த்தீங்கன்னா இதுதான் முக்கியமான டிஃபரன்ஸ். அடுத்து நம்ம பார்க்க போற விஷயம்னா, அதாவது எதனால ட்ரம்ப் இப்ப இந்தியாவை யூஸ் பண்றாரு இந்த விஷயத்துல. ஸோ இந்தியாவை எதுக்கு கம்பேர் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ட்ரம்ப் எஃபெக்டிவா சொல்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உலகத்துல பெரிய டெமோக்ராட்டிக் அதாவது மக்களாட்சி உள்ள ஒரு நாடு. ஸோ அவங்களால இத்தனை ஜனத்தொகை இவ்வளோ பாப்புலேஷன் இருக்கும்போது அவங்களால வெரிஃபை பண்ணி ஓட்டை பார்க்க முடியும் அப்படின்னா ஏன் அமெரிக்காவால் முடியாது? அமெரிக்கா நினைச்சா இது ஈஸியாக பண்ண முடியும், இன்னும் சுலபமாக பண்ண முடியும் அப்படின்ற விஷயங்கள் சொல்றாரு. ஸோ இந்த விஷயங்கள்னால தான் இந்தியாவை ஒரு பொலிட்டிக்கல் எக்ஸாம்பிளா, இந்தியா பிகம்ஸ் எ பொலிட்டிக்கல் எக்ஸாம்பிள் ஃபார் ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் தான் தோணுது. ஏன்னா அவரோட ஒட்டுமொத்த கேம்பெயினுக்கே இது ஒரு பெரிய லெவல்ல ஒரு ரிஃபார்ம் கொடுக்கும். ஏன்னா அவர் அடுத்த கேம்பெயின்ல அவர் பிரசிடண்டா நிக்க முடியாது அப்படின்னாலும், அவர் வந்து அவரோட மனைவியை நிறுத்துறாரு அப்படின்னாலும், இல்ல அவர் குடும்பத்தை சேர்ந்த யாராவது நிறுத்துறாரு அப்படின்னாலும், அவரு குறிப்பா இந்த ஒரு எலெக்ஷன் கேம்பெயின்ல ஓட்டர் சிஸ்டத்தை நான் மாத்துவேன் அப்படின்னு அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்துட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அவர் இருக்கிறதுக்குள்ளேயே இந்த பில்லை பாஸ் பண்ணி அவர் இந்த சிஸ்டத்தை மாத்தினார்னா இன்னும் அதிகப்படியான எலெக்ஷன் ரிஃபார்ம் இருக்கும் அப்படின்ற விஷயம் சொல்றாங்க. அப்ப அமெரிக்கா இந்தியாவை இந்த விஷயத்துல எடுத்துக்காட்டா பாக்குறது எவ்வளவு சாதாரண விஷயம் இல்லைன்னு இந்த வீடியோ இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்க வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதுலயும் குறிப்பா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆங்கிள் இருக்கு. என்ன இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆங்கிள்னா, அதாவது இதுவரைக்கும் அமெரிக்கா வந்து இந்த உலக நாடுகள் இருக்கிற மொத்த இந்த வேர்ல்டுல இருக்கிற எல்லா நாடுகளோட இந்த டெமோக்ராட்டிக், அதாவது டெமோக்ரஸியை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட விஷயங்கள், டெமோக்ரஸிக்காக வலு சேர்க்கறதுக்கான விஷயங்கள் நடத்துறாங்க. ஆனா இப்ப இந்த விஷயத்த இதுவரைக்கும் அமெரிக்கா காலங்காலமா ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப இருக்கிற தலைவர் இந்தியாவை பாயிண்ட் அவுட் பண்றாங்க. இந்தியாவோட சிஸ்டத்தை பாயிண்ட் அவுட் பண்ணி இதுதான் கரெக்டா இருக்கும் அப்படின்ற ஒரு கம்பேரிசன் பண்றாரு அப்படின்னா இது எவ்வளோ பெரிய ஒரு கிரேட் டிஸ்கஷன் பாயிண்டா தான் நான் பாக்குறேன்.
ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம கீழே கமெண்ட்டை சொல்லுங்க. இது மட்டும் இல்ல, இந்த 64.6 crore அப்படின்னு சொல்ற இந்த ஃபிகர், ட்ரம்ப் சொல்ற இந்த ஃபிகர் வந்து கிட்டத்தட்ட 1%, லெஸ் தேன் 1% தான் வந்து தபால் ஓட்டு இருக்கு அப்படின்ற ஒரு நம்பர்ஸே ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தை கிளப்பியிருக்கு. ஸோ ட்ரம்ப் அவர்களோட பொலிட்டிக்கல் லெவல், பொலிட்டிக்கல் கேம்பெயின், இந்த விஷயங்களுக்கு இது ஒரு முக்கியமான ஒரு கருத்தா, ஒரு அடிப்படையான ஒரு விஷயமா மாறப்போகுது. இனி வர எலெக்ஷன்ல கண்டிப்பா இது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா எடுத்துட்டு போறாரு அப்படின்றது தான் எனக்கு தோணுது. ஆனா இதுல நம்ம சில கேள்விகள் கேட்க வேண்டியது இருக்கு. இதுல குறிப்பா பாத்தீங்கன்னா, இந்த ஓட்டர் ஐடி, யூஎஸ் வந்து உண்மையாலே இந்த மேண்டேட்டரி ஓட்டர் ஐடி விஷயங்கள்ல யூஎஸோட பொலிட்டிக்கலுக்கு தேவைதானா? அது மட்டும் இல்லாம யுஎஸ் எலெக்ஷன் அட்மினிஸ்ட்ரேஷன் மாடல் வந்து இந்தியாவை ஃபாலோ பண்றதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா? இது மட்டும் இல்ல, பிரைமரி இந்தியா பொறுத்தளவு ஓட்டர் ஐடி மேண்டேட்டரி அப்படின்னாலும் அந்த லிஸ்ட்ல இருந்துட்டாங்க அப்படின்னா வேற ஏதாவது ப்ரூஃப், சம்டைம்ஸ் இல்லைனா கூட வேற ப்ரூஃப், ஏதாவது ஐடி ப்ரூஃப் காமிச்சு கூட போறாங்க ஓட்டர் ஐடி இல்லைனாலும். பட் ஆனா அது அவங்களோட சிஸ்டத்துல நேம்ன்றது இருக்கணும். ஆனா இப்போதைக்கு இந்த ஓட்டர் ஐடியை வந்து பிரைமரியா எலெக்ஷன் செக்யூரிட்டி இஷ்யூக்காகவா இல்ல பொலிட்டிக்கல் இஷ்யூக்காக இவர் எடுத்துட்டு வராரா அப்படின்ற கேள்விகள் தான் ஹெவியா எழுது. ஸோ இது மட்டும் இல்லாம இந்த மெயில் ஓட்டுகள், இதுல சந்தேகம் ஏற்பட ஆரம்பிச்சிருச்சு அமெரிக்காவுக்கு. ஸோ இந்த காமனா இருக்கிற அமெரிக்க மக்களுக்கு இது ஏத்துப்பாங்களா? இது மட்டும் இல்ல, இந்தியாவோட அப்ரோச்சை யூஎஸ்ஆல ரியலிஸ்டிக்கா ஏத்துக்க முடியுமா அப்படின்ற கேள்விகள், இத்தனை கேள்விகளுக்கும் பதில் உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். இல்லாட்டி டைரக்டா கூட எனக்கு மெசேஜ் பண்ணி சொல்லுங்க. நான் இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். கண்டிப்பா முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். கடைசி வரைக்கும் பார்த்தமைக்கு நன்றி. ஜெய்ஹிந்த். பாய்.